குட் ஈவினிங் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருக்கும் ஒரு பெரிய ஸ்பெஷலான ஒரு குட் ஈவினிங் ஓகேங்களா. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா 11th ஸ்டாண்டர்ட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட தமிழ் எக்ஸாம்ஸ்லாம் நீங்கள் முடிச்சிட்டிங்க. ஸோ எக்ஸாம்ஸு ஓவராலாக எப்படி இருந்துச்சு, கொஷின்ஸில் மிஸ்டேக்ஸ் வந்து எதனா கிரேஸ் மார்க் இருக்கா, இந்த ரெண்டு விஷயத்தை பற்றி நான் தெளிவாக சொல்ல போகிறேன் ஓகேங்களா. ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸாம்ஸு எப்படி இருந்துச்சுன்றது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டூடெண்ட்ஸு நிறைய பேர்கிட்ட நம்ம வந்து டைரெக்டாக கேட்டதில் வந்து பார்த்தீங்கன்னா 90% அதாவது கிட்டத்தட்ட 3/4 பேருக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸாம் ஈஸியாக இருந்துச்சு ஓகேங்களா. ஸோ எக்ஸாமில் கொஷின்ஸ் வந்து பெரும்பாலும் டஃப்பாலாம் இல்லை. ஒரு 2-3 கொஷின் மட்டும் கொஞ்சம் யோசிச்சு எழுதுகிற மாதிரி இருந்துச்சு. மற்றபடி 3/4 கொஷின் பேப்பர் ரொம்ப ஈஸியாக தான் இருந்துச்சுன்னு எல்லா ஸ்டூடெண்ட்ஸுமே சொல்லியிருந்தாங்கப்பா. ஆவரேஜாக படிக்கிறவங்க கூட கொஷின் பேப்பர் ஈஸியாக தான் இருந்துச்சுனாங்க. ஸோ ரொம்ப ஸ்லோ லேர்னர்ஸ்லாம் இருப்பாங்களா, அவங்களே வந்து பார்த்தீங்கன்னா நான் ஈஸியாக பாஸ் ஆயிடுவேன், ஒரு 50க்கு மேலே வரும் 60க்கு மேலே வரும்னு அவங்களே சொல்லியிருந்தாங்க. ஸோ கொஷின் பேப்பர் ஓவராலாக செம்ம ஈஸியாக வந்து பார்த்தீங்கன்னா 11th பப்ளிக்கு இன்றைக்கி இருந்துச்சு இப்போ ஓகேங்களா. ஸோ அது மட்டும் இல்லாமல் கிரேஸ் மார்க் ஏதாவது உண்டான்னு சொல்லி ஸ்டூடெண்ட்ஸ் கேட்குறீங்க. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா கொஷின் பேப்பர் வந்து ஃபுல்லாக செக் பண்ணிவிட்டு நம்ம டீச்சர்ஸ்கிட்ட கேட்டுட்டு தான் சொல்ல முடியும். ஆனால் வந்து இப்போ வரைக்கும் கிரேஸ் மார்க் பற்றி எந்த ஒரு அப்டேட்டுமே வந்து சொல்லலை ஓகேங்களா. ஸோ கொஷின்ஸில் மிஸ்டேக் இருக்குன்னு மோஸ்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா கொஷின் பேப்பரே ஈஸியாக தான் இருந்துச்சு. ஸோ ஒரு சில ஸ்டூடெண்ட்ஸ் வந்து நீங்கள் கிரேஸ் மார்க் பற்றி கேட்குறீங்க, ஆனால் தான் அதை பற்றி நான் பேசுகிறேன் நான் ஓகேங்களா. ஸோ கிரேஸ் மார்க் பற்றி நான் அப்டேட் இப்போ இருக்குது எதுவும் வரலாம், அந்த மாதிரி இருக்கோ சான்சஸ் கொஞ்சம் கம்மி தான் ஓகேங்களா. அந்த மாதிரி இருந்திருந்தால் தகவல் வந்து வெளியே வந்துட்டுருக்கோம் ஓகேங்களா. எப்படின்னா எக்ஸாம்ஸ்க்கு அப்புறமே அது வந்துட்டுருக்கோம், பார்க்கலாம். மேபி இன்னும் 1 or 2 டேஸில் எதனா அப்டேட் வந்துச்சுன்னா நான் சொல்கிறேன். டீச்சர்ஸ்கிட்டையும் நான் சொல்லி வச்சுருக்கேன் ஓகேங்களா. ஏதாவது கொஷினில் மிஸ்டேக் இருந்துச்சுன்னா கொஞ்சம் அப்டேட் பண்ண சொல்லி நான் உங்களுக்கு கண்டிப்பாக நான் அப்டேட் பண்ணுறேன் ஓகேங்களா. 12th முடிஞ்சிச்சில தமிழ், அதுக்கும் சரி இப்போ 11th தமிழுக்கும் சரி எந்த சப்ஜெக்ட்டுக்காக இருந்தாலும் அப்டேட் வந்துச்சுன்னா அந்த சப்ஜெக்ட் என்ன ஸ்டாண்டர்ட் நான் சொல்லிடுவேன் ஓகேங்களா. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா மோஸ்ட்டாக தான் இப்போ அப்டேட்டு. எக்ஸாம்ஸு ரொம்ப ஈஸியாக இருந்துச்சு. வர இங்கிலீஷ் எக்ஸாம்ஸையும் நல்லா ப்ரிப்பேர் பண்ணுங்க ஓகேங்களா. ஸோ ஈஸியாக தான் கேட்பாங்க, யாரும் பயப்படாதீங்க, தயவுசெய்து ஆப்சென்ட் மட்டும் ஆயிடாதீங்க ஓகேங்களா. மறக்காமல் வந்து பார்த்தீங்கன்னா இந்த அப்டேட்டை உங்கள் ஃப்ரெண்ட்ஸு ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணிடுங்க.